மோட்டர் சைக்கிள் 6 லட்சம் ரூபாய்க்கு காணி விற்று தாப்பன் பண்ணி கொடுத்தவர். இப்போ வெளிநாட்டுக்கு பணம் பெறுது ஐயா. தம்பி எனக்கு இப்போ தேவையாக கிடக்க காசு 10,000 அனுப்பா பின்ன காசு இல்லை. புத்தி அப்படி இல்லை. இப்போ வெளிச்சிந்தனையை பற்றி இல்லை. தாங்களே என்ஜாய் பண்ணுறோம். இங்கே இன்னும் கஷ்டப்பட்டு இந்த பனிக்க குளிர்க்க இப்படி கஷ்டப்படணும்ன்றது இங்கே உள்ளதுக்கு தெரியாது. என்னுடைய பிள்ளை இந்த நாட்டை எதிர்பார்க்குமா? இல்லை. கட்டுப்படுத்த போனால் என்ன சொல்லுவாங்க? கட்டுப்படுத்த போனால் எங்களுக்கு எல்லாம் அடிபடும். நாங்கள் படிக்கிற காலத்தில் லட்சமே ஒரு பகுத்துண்டா அப்படி ஒரு இதிலே கூட்டமெல்லாம் ஒரு அநாத ஆச்சிரமம் நல்ல படிப்புக்கு கஷ்டப்படுற பிள்ளைகள் அதில் கொண்டு ஒரு பிளைண்டையும் ஒரு பேப்பரும் ஆலோசனை பண்ணி சாப்பிட்டு பேசுவோம். அதுக்காக ஒரு அவ்வளோ இருக்க திரும்பியும் பாருங்க. ஆனால் சித்தப்புறவு ஐயோ 40 வருஷம் ஸ்டேட் வச்சிருக்கோம் தம்பி. இப்போ உண்மையாக சொல்கிறீங்களா? குளிப்பாட்டுறது சித்தப்புற கற்பனம் கொடுத்துக்கணும். விவரம் பண்ணுறது தூக்குறது பார்க்க போனால் நீங்கள் 70ஆம் ஆண்டு கோயில் திருவிழா மரணச்சடங்கு அதெல்லாம் பார்க்க யாழ்ப்பாணம் தலைகளாக மாறி போச்சு போல. தலைகள் அப்படியே. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் நான் ஒரு தாத்தாவோட கதைக்க போகிறேன். அந்த தாத்தாவோட கதைத்து யாழ்ப்பாணத்தினுடைய முன்னைய நிலையையும் இப்போதைய நிலையையும் நானும் விளங்கி கொள்ள போகிறேன். உங்களுக்கும் அதை காணொலியாக தரப்போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ நாங்கள் தாத்தாவோட கதைக்கலாம். தாத்தா அதுக்குள்ளே தான் இருக்குது. வாங்குவோம். நீங்கள் எந்த இடம்? நான் அல்வேன். நான் கோயிலுக்கு வந்த இடத்துல இப்போ இல்லை பேப்பர் வாதம். இது எந்த இடம்? இடம் இது தோண்டம்பனா. ஒவ்வொரு நாளும் இதில் வந்து பத்திரிக்கை. அப்போ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போட்டுவார். இப்போ இது இந்த கேள்வி கேட்கணும். இதால் இந்த காலத்து படியல் போனால் இந்த இதை வாசகர் சாலை என்று இருந்தாலும் அதை நாடுறது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? மெயின் காரணம் இப்போ காசு எல்லா டைம் வந்துடுது. வேற பொழுதுபோக்கெல்லாம் சிந்தனைக்கிறதுனால இது இந்த முக்கியத்துவம் விளங்க இல்லை, விளக்கம் இல்லை. அப்போ வாசிக்கிறதால அறிவு கூடும், பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த அவைக்கு அந்த வெளிச்சிந்தனையை பற்றி இல்லை. தாங்களே என்ஜாய் பண்ணுறோம். அது பேருந்து எங்களை அந்த வயது வரைத்தான் அதை பற்றி சிந்திப்பனோட அந்த காலத்தை தவற விட்டோம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல காசு வருதுண்டு. அந்த காலத்தில் நீங்களும் காசை பார்த்துனீங்க தானே? குறைவு. இந்த காலத்தில் என்ன காசு கூட? இப்போ வெளிநாட்டுக்கு பணம் பெறுது ஐயா. இப்போ இங்கே இருந்துட்டு இந்த மகனோ இந்த தம்பி எனக்கு இப்போ தேவையாக கிடக்க காசு 10,000 அனுப்பாண்டா பின்ன காசு கிடைக்கும். முந்தி அப்படி இல்லை. முந்தி ஒரு அவசர தேவைக்கு ஒரு 100 ரூபா மாறுறோன்னு சொன்னால் பெரிய கஷ்டம். அதால தான் அந்த காலத்தில் இந்த ஒரு கட்டுப்பாடு இருந்தால் கூட கட்டுப்பாடும் ஒழுக்கம் கூட. முந்தி எங்கிட்ட காலத்தில் சித்தப்பாவை மாமாவை பெரியப்பாவை அண்ணன் அதை கண்டா கொடுத்தி ஒரு பயம். நண்டு கதைக்க மாட்டோம், பக்கத்தில் நண்டு கதைக்க மாட்டேன். இன்னைக்கு அவ கதைச்சா நாங்கள் கீழே பார்த்தோன்னு கதை சொல்லுவோம். நிமிந்து அவ முகத்தை பார்த்து கதை சொல்றீங்க. அவ்வளோ பயம். என்னன்னு பயம்ன்றதை விட ஒரு மரியாதை பயபக்தி. மரியாதையெல்லாம் அந்த பயம். அப்போ சித்தப்பா பேசுவார், அடிப்பர் என்றொரு மனப்பாயம். முந்தி நாங்கள் படிக்கிற காலத்தில் தட்சமே ஒரு பாக்குத்துண்டா அப்படி ஒரு விதத்திலே போட்டோம்னா ரைட். அப்போ சித்தப்பாவோ மாமாவோ அண்ணையோ மச்சான்மார் யாராவது ஒரு ஆள் கண்டா அதை பொத்தி ஆடிவிடும். அப்போ அதால் நாங்கள் அதெல்லாம் பிறகு நாங்களும் அந்த ஐயா வந்த பிறகு செய்ததான். அந்த நேரத்தில் அந்த கட்டுப்பாடு இருந்தது எங்களுக்கு. இப்போ ஒரு கதைக்கு இப்போ நான் உங்களுக்கு தெரிஞ்சபடி என்னென்று வைங்க, நல்ல பழக்கமானபடி நான் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பயன்படுத்திக்க உங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா கண்டாண்டு ஒரு பயம் உங்களுக்கு இருந்தது. இப்போ இருக்கிற படிகளுக்கு அப்படி பயம் இருக்குதா? இல்லை பயம் இல்லை.
நீங்கள் கட்டுப்படுத்த போனால் என்ன சொல்லுவாங்க? கட்டுப்படுத்த போனால் எங்களுக்கு எல்லாம் அடிபடும். இப்போ நாங்கள் புத்தியுள்ள போனால் இவர் என்ன எங்களுக்கு வந்து நியாயம் சொல்றாரு, இவருக்கு வாழ தெரியாது தண்டை பாடல இருக்கிறது எங்களுக்கு. அப்போ எங்கள்கிட்ட பிள்ளைகளை தவிர மற்ற அட்வைஸ் பண்ணுறது இல்லை. ரெண்டாவது எங்களை கூட பிரச்சனை இல்லை, மாட்டி விட்டுரும். நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். கொஞ்சம் காலம் சொல்லி பார்த்தோம், சரி வரையில பேசி நாங்கள் ஐயப்பட்டோம். எங்கள்கிட்ட மரியாதை குறையக்கூடாது, நல்லது செய்ய போய் அவ பேர் வாங்குற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 10,000 ரூபாய் அனுப்பினா அனுப்பினும், ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கே அவர்கள் படுற கஷ்டம் தெரியுமா? அதுதான் மெயின். அங்கே இன்னும் கஷ்டப்பட்டு இந்த பனிக்க குளிர்க்க எப்படி கஷ்டப்படணும் இங்கே உள்ளதுக்கு தெரியாது. இங்கே உள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் பெற்றாருக்குன்னு தெரியாது. தெரியாமல் அதையும் காசு கட்டணும் பிள்ளை அனுப்புவதான். அவள் பிள்ளை அங்கே என்ன கஷ்டப்பட்டு அனுப்புதோ, கிரெடிட் கார்டு அடிச்சியோ என்ன அனுப்புவோன்னு தெரியாது. அவர் பிள்ளைன்னு அனுப்ப வேண்டாம். ஐயோ அப்பா ஏதோ அவசரமாக கஷ்டப்படுறாருன்ட்டு பிள்ளை அனுப்பு. பிள்ளை அந்த நேரம் இல்லை. இங்கே நாங்கள் வேண்டிய நேரம் ஆடம்பரம், தேவையில்லாத ஆடம்பரம். இப்போ எந்த விதத்தில் வெளிநாட்டு காசு பயன்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ பொதுவாக அவதானிச்ச வரைக்கும் அங்கே யாழ்ப்பாணத்தில் தேவையில்லாத ஆடம்பரத்துக்கு கூட செலவு. அது எப்படியான செலவுன்னு நினைக்கிறீங்க? உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு சித்தப்படி நடந்த ரோட்டில் கொடுத்துற படின்ற பெருமதியை நினைச்சு பாருங்க. 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு எல்லாம். அப்போ அது ஏன் கொடுத்துட்டேன்? செத்தது சந்தோஷமா அல்ல துக்கமா அதுன்றது என்னன்னு தெரியாது. அவன் வெறும் செய்யறான்னு நானும் செய்யறேன். அதான் அந்த கோயில் திருவிழா கோயிலுக்கா செய்கிறேன். தங்களை முதல் ஒரு ஆள் செய்தா அதோட போட்டிக்கு சரி, அந்த போட்டிக்கு செலவழிக்கிற காசு நீங்கள் கொண்டு போய் ஒரு அநாத ஆச்சிரமம் அல்ல படிப்புக்கு கஷ்டப்படுற பிள்ளைகள் அதில் கொண்டு அது செய்ய முடியும். இப்போ இந்த ஆச்சிரமங்கள், இந்த அநாத ஆச்சிரமங்கள்ல எல்லாம் எத்தனை பிள்ளைகள் இருக்கு. என்ன பள்ளி அங்கே கொடுக்குற உடுப்பு, அங்கே கொடுக்குற பழைய ஸ்கூல் யூனிஃபார்ம் இதோடையே இருக்காள். இஞ்ச விதம் விதமாக நகபானன் காவிலையிலிருந்து உள்ள கால் வரை பவுனில் கால்ச்சாங்கிலே போட்டுருக்கோம். நல்லா மாறி போச்சு. ஆனால் அது அவர்கள் உழைச்ச காசாக இருக்குமா? இல்லை இல்லை, அது 100க்கு கொஞ்சம் வீதம் தான் தாங்கள் உழைச்சது. மற்ற பவுன் காலில் போடக்கூடாது இல்லை, அதை தெரியும். அதே விளங்காமல் பவுனில் கால் செயின் போட்டுருக்கணும். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ ஒரு கதைக்கு நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன். என் அம்மா அப்பாவில் எனக்கு சரியான பாசம் இருக்குன்னு. ஏன்னா நான் இங்கே ஒரு 25 வருஷம் வாழ்ந்துட்டு போகிறேன். என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய அம்மா அப்பா மேலான அக்கறை குறையும். என்னுடைய பிள்ளை இந்த நாட்டை எதிர்பார்க்குமா? இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது வெளிநாட்டை மட்டுமே நம்பி உடனடியாக காசுகளை செலவழித்து கொண்டிருக்கிறது நல்லது இல்லை தானே? என்ன அந்த ஆடம்பரத்தை தாண்டி ஏதாவது சேமிப்பில் போடலாம், இல்லையா ஏதாவது ஒரு தொழில் முயற்சி செய்யலாம். அதுகளை அந்த வர்ற பணத்தை எங்களை எதிர்காலத்துக்கு ஒரு முதல் இங்கே சரி, அங்கே இருக்க ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு அனுப்ப வேண்டாம், அதை சேமித்து இங்கே இருக்கிற 2 பிள்ளைய பலப்படுத்தணும். அந்த பணத்தால் அந்த பிள்ளை மோட்டர் சைக்கிள் ஓடுது, 12 லட்சம் ரூபா மோட்டர் சைக்கிள். நான் விலை குறைஞ்ச சைக்கிள் எனக்கு வேணும், இல்லைன்னா தூக்குவேன், மருந்து கொடுப்பேன். ஒன்று பெற்றார் கடன் பட்டு பண்ணி கொடுக்குது. என்ன நடக்குது? 2 நாள் 3 நாளே சாகுது. இப்போ கிட்டல ஒரு இடத்துல இப்போ ஒரு நாளைக்கு 1 வருஷத்துக்கிட்ட ஆகுது. மோட்டர் சைக்கிள் 6 லட்சம் ரூபாய்க்கு காணி விற்று தாப்பன் பண்ணி கொடுத்தவர். காணி விற்று 6 லட்சம் ரூபாய்க்கு மோட்டர் சைக்கிள் பண்ணி கொடுத்தது. அந்த மோட்டர் சைக்கிளில் வேண்டி கொண்டு பின்னரம் போனது எங்கள் பருத்துற பக்கம் போனவர். போக லொடி கொண்டு நின்றது, அதை ஓவர்டேக் பண்ணி கொண்டு அங்கேருந்து இந்த ஒரு வாகனம் வேகமாக வந்தது. அங்கேருந்து வாரத்தை கவனியாக தான் நீ வேறு ஓவர்டேக் பண்ணார். அடிச்சு விட்டு ஆன் த ஸ்பாட்லேயே அவர் முடிஞ்சது மோட்டர் சைக்கிள் எடுத்த அண்டு அப்படி எடுத்து கொடுக்கணும் அந்த பிள்ளைக்கு. காணியும் போச்சு, ஆளும் போச்சு, மோட்டர் சைக்கிளும் போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ இதை பெற்றோரும் யோசிக்கணும்.
அப்படி எல்லாம் எடுத்து தூங்க போறீங்க ரைட் தூங்கு 2வது பேர் தூங்க மாட்டான் தூங்கி முடுவாங்க இப்படி அது சரி 80ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த வெளிநாட்டு கலாச்சாரம் கூடிக்கொண்டு போகும். அதுக்கு முதல் நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு மரண சடங்குன்னா அது எப்படி நடக்கும், கோயில் திருவிழாண்டா அப்படி நடக்கும்? கோயில் திருவிழாண்டா சாதாரணம் 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் மேலே பிடிக்கிறேன் இல்ல. எங்கேன்னு ஒரு கோயில்ல ஒரு கோஷ்டி ஒரு சிகரம் பிடிச்சு அப்போ ஆடம்பரம் செய்தவாங்க கொஞ்சம் வசதியான ஆட்கள். ஆனா அது என்னன்னா எல்லாருமா சேர்ந்து ஒரு நாளா செய்யணும். இது ஒவ்வொருத்தரும் தனித்தனி கடைசி திருவிழா இப்படி செய்வோம். இப்படிதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு 500 10,000 போட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யணும். அப்ப அது பெருமதியா இருக்கும். இந்த மரண சடங்குகள் எப்படி மாறி இருக்கு முதலோட முந்தினங்களுக்கு தெரியாம ஐயரை பிடிக்கிறதில்ல. என்ன சொல்றீங்க? எத்தனையாம் ஆண்டு கால பகுதி வரும்? இவன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 75ஆம் ஆண்டுக்கு முன்னம் அது ஊரவை அவதான் ஊரவை. அவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாலா இருப்பார். அப்போ குளிப்பாட்டுறது இடத்துறதுக்கு சுத்தபிற கற்பனம் கொளுத்துவினம் தேவாரம் பாடுறது தூக்குறது மேளம் பிடிக்கிறதும் இங்கே ஒரு சிலர் தான் எல்லாரும் பிடிக்குமா மேளம் இதோட போகும். இப்படி ஆடம்பரமா வடி கொளுத்தம் அண்ணளவாவில் செலவாயிருக்கும். அந்த நீங்க சொல்றதை பார்க்க போனா ஒரு 50,000 ரூபாய்க்கு முடியும். 50 ரூபா கூட 50 கூட. இப்போ ஒரு மரண சடங்குக்கு அவ்வளோ செலவழிக்கணும். ஒரு பிள்ளைக்கு சீதனம் கொடுக்குற மாதிரி அதுதான். ஆனா இது கேட்க கவனிக்கிறவர்களா இது கேட்க திரும்பியும் பாருங்க. ஆனா சித்த பிறகு ஐயோ அவங்க செய்யறவா ஆடம்பரத்தை பார்த்தால் தலைவடிக்கும். அடே இது இருக்கேக்க அந்த அளவுக்கு கொடுத்துருந்தா இன்னும் ஒரு 5-10 வருஷம் பார்க்க போனா நீங்க 70ஆம் ஆண்டு கோயில் திருவிழா மரண சடங்கு அதெல்லாம் பார்க்க யாழ்ப்பாணம் தலைகளா மாறி போச்சு போல. தலைகள் அப்படியே மாறி போச்சு. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நான் என் சொந்த இடம் கோண்டாவில் நல்லூருக்கு போகிறது திருவிழா காலத்தில் கிட்டத்தட்ட 3.5 மைல் நடந்து தான் போய் வர்றது. வாகனங்களும் இல்லை. பஸ்ஸில் போகிறனாலும் ஐயோ அதில் போக 10 சம் போகும். அந்த 10 சத்துக்காக நடந்து போய் வர்றது. 10 சம்னா போக 10 சம் வேற 10 சம் 20 சம் 20 சத்துக்கு கொடுக்குறதோ நடந்து போய் வாடுறது. இப்போ அப்படி இங்கே டப்பண்டு கை தட்டோன்னா ஆட்டோ வருது எல்லாம் வாங்கிறோன்னா இவ்வளோ தான். இப்போ யாழ்ப்பாணம் மாறணும்னா இந்த விஷயம் அடிப்படையில் என்ன மாறணும்? இப்போ நீங்கள் அந்த வெளிநாட்டு விஷயம் சொல்கிறீங்க, அது மாதிரி என்ன மாறணும்? எங்கண்ட மனநிலை மாறணும். நாங்கள் எங்கிட்ட முன்னுமை சமூகம் எப்படி வாழ்ந்தது, நாங்கள் இப்போ இப்படி வாழ்கிறோம், இனி அடுத்த தலைமுறை எப்படி வாழப்போகுது. ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்க்க கேட்க நீங்கள் 70ஆம் ஆண்டு காலத்தை சொல்லி இப்போ பார்க்க இப்போவே எவ்வளோ மாறி போச்சு. எங்கண்ட அடுத்த தலைமுறை காலத்தில் இப்படி மாறப்போகுதுன்னு யோசனை இருக்கேன். அதை நீங்கள் இருந்து பார்த்தா பயந்து போவீங்க போல கிடக்குன்னு அதை பார்த்து சேர்த்து முந்தி தம்பி நான் படிக்கிற காலத்தில் பாட்ட சிறப்பு முதல் வந்தது 3.90%. அந்த நேரம் நாங்கள் போடுறதுக்கு அளவான 3.90%. அதுக்கே வழி இல்லை. வெறுங்காலோட தான் பள்ளிக்கூடம் போனதும் வந்ததும். அந்த வருங்கால் தான் வெயில் இப்போ இல்லை. இப்போ இல்லை 1:30-2 மணி பள்ளிக்கூடம் விடுற. முந்தி 4 காலத்து தான் பள்ளிக்கூடம் விடுற. 2 டைம் நடக்குது. காலம் 2 மணி 12 மணி பிறகு 1 மணியிலிருந்து 4:15 வரை 3:45 4 வரை. இப்போ நாங்கள் அவ்வளோ நேரம் இருந்து படிக்கிறோம். மத்தியானம் சில வேளை சாப்பிடுவோம், சில வேளை சாப்பிட வழி வசதி இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் எல்லாரும் வசதியான இல்லை தானே. படிக்கணுமென்ற ஒரு இதில் பெற்றாருக்கும் பிள்ளையை படிப்பிக்கணுமென்ற எண்ணம் பிள்ளைகளுக்கும் படித்தா எங்கள்ட மாறுமென்றது என்ன. அப்போ கஷ்டத்தையும் அனுபவிச்சது தான்.
முந்தி 5% இடியப்பம். நாங்கள் படிக்கிற காலத்தில் 5%. எத்தனையாம் ஆண்டு கால பகுதி? 60 62 அந்த காலப்பகுதியில். அந்த இடியப்பம் 5 இடியப்பம் காணும், ஆனால் 25 இல்லை. அதுதான் பிரச்சனை. அங்கே நான் பரிசு காலேஜெலாம் படித்தேன். இப்போ யூனிவர்சிட்டியாக இருக்கிற பில்டிங். சரி சரி. அதில் இருந்து நல்லூர் கைலா பிள்ளையார் உள்ள சொக்கனன்ற ஒரு கிழவன் ஒரு கடை வச்சுருந்தேன். அங்கே 3% பிளேண்டி 3% வேப்பன்டா. இப்போ டென்னிஸ் போடுற அளவுக்கு ஒரு வேப்பன் 3%. அதுக்காக அங்கே இருந்தாங்க. அங்கே போகிறது ஒரு பிளேண்டியும் ஒரு வேப்பன் 6% பண்ணி சாப்பிட்டு அதுக்காக போகிறது அவ்வளோ. இப்போ சாப்பாடுகள் என்ன மாதிரி? இப்போ சாப்பாட்டு முறைகள், யாழ்ப்பாணத்தின் சாப்பாட்டு முறைகள், எங்கிட்ட சாப்பாட்டு முறையெல்லாம் இப்போ வருத்தம் இல்லை. அந்த காலத்தில் எப்படி இருந்த சாப்பாட்டு முறை? அப்போ தம்பி இப்போ தூள் போட்டு கறி சாப்பிட ஆசை. ஏன்னா தினமும் அம்மியில் அரைச்ச கறி தான். அம்மியில் அரைச்சி தான் நம்ம ஒரு வாசனை கொண்டு வரும். வாசனை நல்ல சாப்பாடும். அந்த நேரத்தில் எங்களுக்கு அது இந்த தூள் போட்ட கறி சாப்பிடாது. எப்போதும் இந்த இறைச்சி சமைச்சா தான் மிளகா தூள் போடுவோம். அதுவும் உடனே வேண்டி வறுத்து உரலில் இடித்து அடித்து உடனே கரைச்சி போடுவோம். இப்போ மில்லை விட்டு அரைச்சி வச்சுட்டு சின்னில் வச்சுட்டு ஒரு மாதத்துக்கு. அந்த காலத்துலேயுமே எண்ணெய் சாப்பாடு இருந்தது, இனிப்பு சாப்பாடு இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் வேறு நோய்கள் குறையவில்லை. என்னென்னா உடல் உழைப்பு இருந்தது. நல்லா தோட்ட வேலை. இந்த வெயிலன்னா தோட்டத்தை மண்பட்டி தான். மற்ற வீட்டில் விறகு. இப்போ எல்லாம் கேஸ் அடைப்பு. முந்தி விறகு தோணும் தம்பி. அந்த விறகு கொத்தி வேண்டாம் கொடாலி எடுத்து. இப்போ கொடாலி எடுத்து பொடியில் விறகு வச்சுன்னா எங்களை கொத்துவோம். உண்மைதான். இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு நினைச்சு பார்க்க கவலையாகுது. அப்போ உடல் உழைப்பு முந்தி உள்ளவனுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னென்னா உடம்பு இல்லை, வேர்வை எப்படி போயிடும். உடம்புல உள்ள கழிவெல்லாம் போயிடும். இப்போ அதை விட கடையில் இல்லை சாப்பிட்றோம். அடுத்தது அது அதை பற்றி எண்ணெயே தெரியானே அப்பா. மற்ற இந்த பீஸா பக்கர் அதை பார்த்தாலே சாப்பிட நான் ஒரு நாலஞ்சு இது இருக்குல்ல. இந்த பிள்ளைகள் நான் ஒரு நாள் தொட்டு கொடுத்து பார்க்குறேன். அதை பார்க்கவே பயமாக இருக்கும். அப்போ வருத்தத்தை நாங்கள் தான் வேணுது. எங்கள் எல்லாத்துக்கும் காசும் கடையில் கொடுத்து கடையில் வந்து சோடா குடிக்கிறோன்னா தட்சமே காய்ச்சல் வேற ஓணும். அந்த பிளேன் சோடா குடிக்கிறது. அந்த காய்ச்சல் வந்தால் சூடா பண்ணி தெரிவினா இல்லை. எண்ணெயில் பச்சை தண்ணி தான். இந்த வாய்க்காலில் விடுற தண்ணியை கையால் எலாச்சி போட்டு இப்படி அள்ளி குடிச்சிடாங்க. இப்போ அப்படி குடிக்கலுமே தண்ணி வருத்தம் வந்துடும். கிருமி தொற்று எல்லாமே மாறி போகுது. என்ன அடிப்படை குடும்ப நிலையில இருந்து கோயில் மரச்சடங்கு அது இது அப்படி எல்லாம். முந்தி கல்யாணம். இந்த உடுப்புகள் என்ன மாதிரி ஐயா இது கேட்கணும் உங்கள்ட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் பெண் கூடுதலாக இப்போ 2 பேரையும் இப்போ நாங்கள் ஒரு தரப்பை மட்டும் சொல்லலாம் தானே. ஆண்களோட நடை உடை பாவனை இப்போ எப்படி இருக்கு, பெண்களினுடைய நடை உடை பாவனை இப்போ எப்படி இருக்கு? அந்த காலத்தோட ஒப்படைக்க அந்த காலத்தோட இப்போ நாகரிகம் கூடி இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு யோசிக்கிறேன் என்னடா இப்படியெல்லாம் நாங்கள் உடுப்பு போடுறதே இல்லையாண்டா. இப்போ உண்மைதான். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை போட்டு உடுப்பு அடுத்த பாவிக்க மாட்டோம். உண்மை. ஒரு ஷர்ட்டு கால் சட்டை ஒரு வருஷத்துக்கு பாவிப்போம் முந்தி. இப்போ அப்படி இருக்கு. ஆனால் உண்மையில் இந்த காணொலி பார்க்குறாங்களும் தெரியும். நான் ஒரு சில உடுப்புகள் வாங்கினேன், அதை தொடர்ச்சியாக போடுவேன். யார் என்ன சொன்னாலும் எனக்கு எடுத்து சொல்லுவேன், தம்பி நீங்கள் உடுப்பை மாற்றி போடுங்க, வேறு புதுசாக வேண்டி போடுங்க. இதை என்ன செய்கிற பிறகு நாங்கள் என்ன இது எத்தனை வருஷம் இந்த ஷர்ட்டு? எனக்குன்னா ஒரு 5 வருஷம்.
கூட. என்ன சொல்கிறீங்க ஐயா? உண்மையாவா? 40 வருஷம் ஷர்ட் வச்சிருக்கோம் தம்பி. இப்போ உண்மையாக சொல்கிறீங்களா? சத்தியமாக வேணுமெண்டா வீட்டை வாங்க. இப்போ கிடக்குது ஷர்ட் கிடக்குது, நான் எடுத்து காட்டுறேன். தச்சு 86ஆம் ஆண்டு தச்சேன் நான். 40 வருஷம். அது இப்போ அந்த பழைய ஸ்டைல் கொலாரம் கொஞ்சம் பெருசு, அதுக்காக நான் அந்த ஷர்ட் போடுறது. இப்போ கொஞ்சம் சின்னன்னா போச்சு ஷர்ட்டும், அதெல்லாம் அதை துப்புரா போடுறது இல்லை. ஆனால் அதை வச்சுருப்பீங்க தானே? வச்சிருக்கணும். இது ஒரு கிழமை 2 நாள் இதை திரும்ப திரும்ப இப்போ நாளைக்கு இதை போட்டா என்னடா அவனை உடுப்புன்றது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அப்படி காலம் மாறி. அதானே. இப்போ பெண்களோட உடுப்புகள் என்ன மாதிரி இருக்கு உண்மையாக? நாகரிகமான அது எந்த அளவுக்கு மாறி இருக்கு? அநாகரிகமான உடுப்பாகவும் இருக்குல்ல? அது வந்துடுது, அநாகரிகமாக வந்துடுது. பொம்பளை எல்லாம் முந்தி இப்படி ஆடம்பரமாக ஒரு இடம் வலிக்கிறதே இல்லை. எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் வலிக்கிறதே இல்லை. வீட்டோட தான். பொம்பளை பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிட்டா எந்த பிள்ளைய பள்ளிக்கூடம் ஆயிடும். அது கிளி கொடுக்க வளர்க்குற மாதிரி தான். ஆனால் அதை மாற்றலாம். அது பிள்ளைகள் பெண் பிள்ளைகள்டா வீட்டுக்கு தான் இருக்கணும் இல்லை. ஆனால் அந்த நடை உடை பாவனைகளை கொஞ்சம் அப்போ உடுப்புகள் மாறுக்கு. சில பேர் அநாகரிகமாக போடணும், சில பேர் அழகாகவும் போயிடுவேன். சில பேர் போடைக்கு அழகாகவும் இருக்குது, சில பேரை பார்க்க அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழியும் வரதா? எவ்வளோ காலமாக ஒவ்வொரு வழியும் வரீங்க? நான் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் வேலை. நான் யூனிவர்சிட்டியில் எவ்வளோ எந்த வருஷம் வெளியேறினீங்க? 77 74ஆம் ஆண்டில் இருந்து 2007 வரையும் வேலை தான். சரி சரி. இப்போ ரிட்டையர் பண்ணிட்டேன். அப்போ ஒரு பள்ளியும் வருவேன். இந்த மழை கொஞ்சம் வர்ற போக்குவரத்துக்காக. ஏன் சன்னதிக்கு வரீங்க? வேறு வேறு கோயில் இல்லை, ஊருக்கு எல்லாம் கோயில் இருக்குது. இப்போ இது ஒவ்வொரு நாளும் வந்து அதில் கும்பிட்டா இருந்து இருக்க. இனி பழைய தெரிஞ்சாக்கள் என்னோட படித்தவை கொடுத்து சந்திச்சிருக்கும் சன்னதியில். ஆனால் அதுக்குள்ள இருக்க ஒரு நிம்மதி ஒன்று வரும், மனதுக்கு மகிழ்ச்சியாக ஆறுதலாக இருக்கும். இருந்துட்டு மடத்தில் சாப்பிடலாம், சாப்பிட்டு ரைட் ஆறுதலாக. தனி தான் வருதா? தனியாக தான் போகிறேன். இப்போ நண்பர்கள் இல்லையா? எனக்கு என்ன இப்போ எத்தனை வயதுக்கு பிறகு நண்பர்களை பிரிய வேண்டிய சூழல் வரும்? சூழல் தான் அது திட்டமிட்டு பிரியதில்லை, சூழல் தான் பிரிக்கிறது. நண்பர் பிரிஞ்சோட நான் நினைக்கிறேன். நான் ஒரு வேலைக்கு போக தொடங்க சரி போல என்ன. அப்பவும் சின்ன நண்பர் இருந்த வேலைக்கு போகிற காலத்துலேயும் இருந்தது. அப்புறம் மரிமண்ணா அப்புறம் தான் கூடுதலாக கல்யாணம் செய்தானே பேச்சு விட்டுருக்கோம். 77ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு நாங்களும் ஒரு தனி ஆக்கள் மாதிரி இப்போ எங்களோட சேர்றவனும் செய்கிறான். அடுத்தது நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வீதம் எப்படி இருக்கு? இப்போ சரியாக குறைவில்லை. இல்லை, அது இந்த இனத்தின் பரம்பில் குறைக்குதில்ல, அதான் தான் கேட்கணும். அந்த காலத்தில் எப்படி இப்போ எப்படி இருக்கு? அந்த காலத்தில் 10-12 பிள்ளை பெற்ற டசின். எந்த அம்மா 14 பிள்ளை பெற்றதா? 16. அதில் 8 பேர் சேர்த்து போய்க்கிறோம். பிள்ளைகள் பிறந்து 8 பேர் சேர்த்து போய்க்கிறோம். மற்ற 8 பேர் தான் இப்போ இருக்கிறோம். இப்போ பாருங்க, அந்த அதுகளுக்கு பலம் இருந்தது. அதுதான் என்ன அப்போ எவ்வளோ ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க. இப்போ உள்ளவே என்னென்னு சொன்னால் பிள்ளைய வளர்க்க இல்லாது கஷ்டம், பொருளாதார கஷ்டம். முந்தி அதை பற்றி பொருளாதாரத்தை பற்றி இருந்தீங்க. பிள்ளை செல்வம் கூடனா செல்வம் கூட மாட்டாதான் முந்தி உள்ள நினைப்பு. இப்போ ஒரு பிள்ளை அப்படி இப்படி தானே இனத்துக்கே அதை அழிவாது. அது வேறு என்ன பயங்கர அழிவு. பிறக்கிற பிள்ளையும் 1-2 அதுலேயும் 1-2 வெளிநாடு போகுது. எங்கள் நாட்டில் எதிர்காலத்தில் தமிழ் இனமே இருக்காது போல. ஒரு பிள்ளை கொடுத்து ஒரு பிள்ளை வச்சுக்கிறோம் கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி போட்டுருக்கான். இப்போ வெளிநாட்டுக்கு அந்த பிள்ளையை அனுப்பினால் அவன் சந்ததே அவனோட சரி. எந்தாத அங்கே இப்போ கனடாவில் பிள்ளை கல்யாணம்னா கனடா இனப்பெருக்கம் கூடும். இப்போ இங்கே இல்லை. உங்களோட பெயர்? தர்மாகுல சிங்கம். நீங்கள் எத்தனை ஆண்டு பிறந்தது வயது? இப்போ நான் 47 பிறந்தேன். 77 வயது. சரி சரி. பழைய நாடகம். அப்போ அந்த காலத்து அது கொஞ்சம் காலம் அந்த சீசன் போச்சு. நாடகம்னு இந்த மேடை நாடகம். கோயிலுக்கண்டா நாடகம், கோயில் கட்டுறதுக்கு நிதி சேர்க்கிறதுக்கு நாடகம், பாஜாலைக்கு நிதி சேர்க்கிறதுக்கு நாடகம். அது மக்களுக்கு ஒரு பயனை கொடுத்து தான் கொடுத்தோம். அதை
இப்போ நாடகம் வந்தா விரும்பினோம் ஃபேமஸான நாடகம் வந்தா அடே இந்த நாடகம் நான் பார்ப்போம் வந்து அப்போ அதுக்கு டிக்கெட் போட்டு அது கலைச்சேன். அப்படிக்கான கோயில் கட்டுறதுக்கு வாய்ச்சால் சின்ன சமலைங்க கட்டுறது இதுக்கெல்லாம் செய்து கொடுத்துருக்குறோம் நாடகம். சரி ஐயா, நன்றி, ரைட் ரைட், மகிழ்ச்சி உங்களை சந்தித்தது. பேர் பவனீசன். பவனீசன் உங்கள்ட துவாரகன். சரி ஐயா. சரி நண்பர்களே, அந்த தாத்தாவோட கதைத்ததை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதால யாழ்ப்பாணம் பற்றி சொல்லியிருக்கிறார். குறிப்பாக வடக்கு கிழக்கில் பெரும்பாலாக அந்த வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களினுடைய குடும்பத்தில் இருக்கிற நிலையை வந்து தாத்தா உண்மையிலேயே விளங்க வச்சிருக்கிறார். நாங்கள் எல்லாம் சில இடங்களுக்கு போகும்போது யோசிச்சிருக்கிறோம், இதுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டுமா, இதுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டுமான்னு அதை தாத்தாவே சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை தாண்டி நீங்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தால் யாழ்ப்பாணத்தை எந்த அளவு மாற்றத்தோடு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த காலத்தில் நீங்கள் வாழ்ந்தவர்களாக இருந்தால் இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. 071-628-89-60 என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவர்களோ உள்நாட்டில் இருக்கிறவர்களோ நீங்கள் யாழ்ப்பாணம் எந்த அளவுக்கு மாறி இருக்கின்றது ஒரு குரல் பதிவாக அனுப்ப முடிஞ்சால் அனுப்புங்க. நாங்கள் அதை கேட்டு அதை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடிஞ்சால் அதையும் பகிர்ந்து கொள்கிறோம். ஏன்னா எல்லாருடையுமே கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பீங்க. எனவே நீங்கள் அப்படி குரல் பதிவை அனுப்பிடுமெண்டா அனுப்பிவிடுங்க. இப்போ இந்த காணொலியிலே இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.